இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான். உதடுகளின் மதுரை என்ன கொண்டு வருமா? கல்வியை பெருக பண்ணும். அப்போ ஒரு மனிதனுக்கு கல்வி பெருகணும்னா உதடுகளின் மதுரமாகிய திருவசனம் எங்க இருக்கணும்? உதட்டிலிருந்து உச்சரிக்கப்படணும், வாயிலிருந்து புறப்பட்டு வரணும். அப்போ வாயில புறப்படணும்னா வசனம் எங்க இருக்கணும்? வாயில புறப்படுகிற ஒவ்வொரு காரியமும் எங்க இருந்து தான் புறப்படுதான்? இருதயத்தில் இருக்கிறதா வாயில வருதுன்னு ஆண்டவர் சொல்றார். சரியா? அதனாலதான் ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம எல்லாருமே பக்குவப்பட்ட பின்பு, பக்குவப்படுறதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பேசியிருக்கணும். சரியா? அது ஒரு எல்லாருடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. ஆனால் பக்குவப்பட்ட பின்பு, நல்ல சத்தியத்தில் வந்த பின்பு ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி சரியா அளந்து பேசணும். எப்படி பேசணும்? உண்மையிலே அளந்து பேசணும். எதுக்காக அளந்து பேசணும் என்று சொன்னால், நம் வார்த்தை, நம் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்துகிறது.